ராகி முறுக்கு எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ராகி முறுக்கு செய்கிறதுக்கு 1 கப் ராகி மாவு, 1 கப் அரிசி மாவு, 3/4 கப் கடலை மாவு, பெருங்காயத்தூள், உப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் வெண்ணெய் இதெல்லாம் எடுத்து ரெடியாக வச்சுக்கலாம். ஓமம் அல்லது சீரகம் சேர்த்துக்கணும் அப்படின்னு இஷ்டப்பட்டீங்கன்னா அதுவும் எடுத்து வச்சுக்கலாம். நான் இப்போ அதெல்லாம் சேர்க்காம வெறும் பெருங்காயத்தூள் மட்டும் சேர்த்துட்டு பண்ணுறேன். ஒரு மிக்சிங் பவுலில் ராகி மாவு, அரிசி மாவு, கடலை மாவு, பெருங்காயத்தூள் போட்டுக்கணும். வெண்ணெய் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். வெண்ணெயை முதல்ல மாவோடு நல்லா பிசிறி விட்டுடணும். இப்போ போட்ட பொருட்கள் அத்தனையும் நல்லா கலங்குற அளவுக்கு, எல்லா இடத்துலையும் ஈவனாக கலங்குற அளவுக்கு நல்லா கலக்கி விட்டுக்கலாம் கையாலேயே. இல்லைன்னா மாவுகள்லாம் ஒன்றா சேர்த்து நீங்கள் ஜலிச்சு எடுக்கிறதுனாலும் எடுத்துக்கலாம். மாவை நல்லா கையால் கலந்து விட்டதுக்கப்புறமா தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சிட்டே வரணும். தண்ணியை ஒரே அடியாக முதல்ல ஊற்றக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். உத்தேசமாக ஒரு 1.5 கப்லேருந்து 2 கப் அளவுக்கு தண்ணி தேவைப்படும். மாவோட தன்மையை பொறுத்து தண்ணி அதிகமாகவோ கம்மியாகவோ பிடிக்கும். மாவு சப்பாத்தி மாவை விட ரொம்ப தளர்வாக இருக்கணும். மாவில் தண்ணி ரொம்ப ஜாஸ்தியாக இருந்ததுன்னா ரொம்ப எண்ணெய் குடிக்கும். மாவு பிசைஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி எடுத்தால் கையில் அவ்வளோக்கா ஒட்டாது. இந்த அளவுக்கு நல்லா உருட்டுற அளவுக்கு வரும். எல்லாம் காஞ்ச மாவாக போட்டிருக்கிறதுனால பிசைஞ்சு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வச்சிடணும். இப்போ இந்த மாவை முறுக்கச்சில் போட்டு அப்படியே நேரடியாக எண்ணெயில் புளியணும். நான் இப்போ இந்த மாதிரியான ஒரு முறுக்கச்சு எடுத்திருக்கேன். இது ஃபைபரில் செஞ்ச முறுக்கு அச்சு. இதில் ஒத்த கையிலேயே ஈஸியாக முறுக்கு புளியலாம். இந்த முறுக்கு அச்சோட டெமோ அண்ட் டீட்டெயில்ஸ் ஏற்கனவே நம்ம சேனலில் நான் கொடுத்துருக்கேன். இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் போய் பார்த்துக்கலாம். இந்த முறுக்கு செய்கிறதுக்கு 3 ஓட்டை இருக்கிற மாதிரியான அச்சு பயன்படுத்தணும். இதில் மாவு நரைச்சிக்கலாம். எண்ணெய் சூடாக இருக்குது, இப்போ புழிஞ்சு விட்டுடலாம். எண்ணெயில் முறுக்கு புழிஞ்சதுமே நிறைய பபிள்ஸ் வரும். அந்த பபிள்ஸ் எல்லாம் நல்லா அடங்கினதுக்கப்புறமா திருப்பி விடணும். 2 பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறமா எடுத்து எண்ணெய் வடிகிறதுக்காக வடித்தட்டில் போடணும். முறுக்கு நல்லா ஆறுனதுக்கப்புறமா டப்பாவில் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.